இன்னொரு முக்கியமானது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காமராஜர் குறித்த விமர்சனம். மற்றொன்று மூப்பனாரை பிரதமராக்குவதற்கு திமுக தடையாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஜி.கே. மூப்பனாரே பிரதமராவதற்கு திமுக தடையாக இருந்தது என்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு உங்களோட பதில் என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் பிரதமராக வருவதற்கு தடையாக இருந்தது என்று ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டும், அல்லது இன்றைக்கு இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்ல வேண்டும். ரெண்டுமே இல்லாம இதற்கு சம்பந்தமே இல்லாத பாரதிய ஜனதா சொல்வது என்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க பாரதிய ஜனதாவிற்கு இதுல என்ன இருக்கு? 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு பாரதிய ஜனதா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு காலம் இந்த நிர்மலா சீதாராமன் என்ன செய்தார்? நீங்க அரசியல் பேசுவதற்கு கூட உங்களுக்கு ஒரு நேரம், காலம், இடம், ஏவல் இதெல்லாம் தெரிய வேண்டாமா? அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். மரியாதை செலுத்தணுமே ஒழிய அவரை அவமரியாதை பண்ணுகிற மாதிரி அந்த மேடையில பேசுவது நியாயமா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஐயா மூப்பனாருக்கு பாரதிய ஜனதா என்ன செய்திருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான எதிரி இந்த நாட்டில் யாருன்னா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். பிரதான எதிரி இந்த நாட்டில் யாருன்னா தலைவர் மூப்பனார் தான். நீங்க வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுப்பதா இல்லையா என்கின்ற பிரச்சனை வந்த பொழுது அன்றைக்கு தலைவர் மூப்பனார் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தன்னிடம் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று சொல்லி வாக்களித்தார். அப்ப அவர் எங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஒரு பிறவி காங்கிரஸ்காரன், நான் எந்த காரணத்திற்காகவும் பாரதிய ஜனதாவை ஆதரித்து செயல்பட முடியாது, எனவே நான் பாரதிய ஜனதாவிற்கு எதிராகத்தான் நான் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களித்தவர். அதனாலதான் வாஜ்பாய் அமைச்சரவை கீழே விழுந்தது. அந்த அளவிற்கு அரசியல் கொள்கையும் உறுதியும் மனத்திற்பம் நிறைந்தவர் தலைவர் மூப்பனார். அவரை பற்றி பாரதிய ஜனதா சொல்வது பொருத்தமில்லை. இல்ல, பிஜேபி சொல்வது உண்மை இல்லை, ஆனால் அந்த திமுக அதை ஏற்றுக்கொண்டதா இல்லையா? அதான் கேள்வி. எதை ஏற்றுக்கொண்டாங்க? ஜி.கே. மூப்பனாரை பிரதமராக்குவதற்கு முயற்சிகள் நடந்த போது அதை சம்மதித்ததா சம்மதிக்கலையா? சம்மதிச்சாங்களே, அவர்கள் ஒன்றும் எதிர்க்கலையே. திராவிட முன்னேற்ற கழகம் மூப்பனார் பிரதமராக வரக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அப்படி சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா நிர்மலா சீதாராமன் சொல்லட்டும். வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் மறைமுகமாக அந்த பிரதமர் தேர்வு கூட்டத்தில் வெளிப்படையாக மறைமுகமா அவங்க சொன்னாங்கிறது இவங்களுக்கு தெரியுமா? இவங்க அன்றைக்கு அரசியல் இருந்தாங்களா? நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதாவில் இருந்தாங்களா? நிர்மலா சீதாராமன் கிட்ட அத ரகசியமா சொன்னது யார்? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மேடை பேச்சாளர் எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் என்பவர் அப்படி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு அது தெரியுமா? ஒரு பழி சொல்வதற்கு முன்பு, ஒரு குற்றம் சொல்வதற்கு முன்பு உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய சான்று உங்களுக்கு இருக்க வேண்டாமா? எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? அது தெரியணும்ல. தலைவர் மூப்பனார் பிரதமராக வர வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது உண்மை. தலைவர் மறுத்து விட்டார். ஜோதிபாசை கேட்டார்கள், ஜோதிபாசுவுக்கு அதற்கு சம்மதம் இருந்தது, ஆனால் என்னுடைய கட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி அவரும் மறுத்து விட்டார். அதன் பிறகுதான் தேவகவுடா தேர்வு செய்யப்பட்டாரே ஒழிய யாருக்கும் தரக்கூடாது என்பதற்காக தேவகவுடாவை அழைக்கவில்லை. மற்ற 2 பேரும் மறுத்த காரணத்தினால் 3வதாக தேவகவுடாவிற்கு அது போயிற்று, அவ்வளவுதான். இது மூப்பனார் அப்போ பிரதமராக அந்த அவர் தேர்வு செய்யப்பட்டு அவர் மறுத்தார் என்றதை நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இந்த நிர்மலா சீதாராமனின் விமர்சனத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெரிய அளவில் இந்த கரெக்டாக ரியாக்ட் பண்ணாதனால அந்த கேள்வி எனக்கு கேட்க நேர்ந்தது.